ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக செய்யக்கூடிய முக்கியமான விதிமுறைகள் மாற்றங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்த்து கைரேகை பதிவை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த அட்டைதாரர்கள் இந்த நடைமுறையை முடிக்காவிட்டால் அவர்களுக்கான ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படுவதோடு அட்டை ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம். ரேஷன் திட்டத்தில் உள்ள போலி உறுப்பினர்களையும் உயிரிழந்தவர்களின் பெயர்களை நீக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதே இந்த அதிரடி நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். இதற்காக ரேஷன் கடைகளில் உள்ள தரவு தொகுப்பில் விடுபட்ட தகவல்களை பூர்த்தி செய்து 100% சரிபார்ப்பை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. பொதுமக்கள் தங்களுக்குரிய சலுகைகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய மின்னணு சரிபார்ப்பு பணிகளை விரைந்து முடிப்பதே அவசியமாகும். இவ்வாறு முறையாக பதிவு செய்யாதவர்கள் ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தாலும் சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய அந்த ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா இகேஒய்சி செஞ்சே ஆகணும். 34,916 நியாய விலைக் கடைகளில் 2,28,12,942 ரேஷன் கார்டுகள் இருக்குது. அடிப்படை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய முறையில் குடும்ப தலைவர் மட்டுமே கைரேகை பதிவு செய்து பொருட்கள் வாங்கலாம். புது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் 100% கைரேகை மற்றும் ஆதார் பதிவு செய்ய வேண்டும். இகேஒய்சி செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர்கள் அனைத்தும் நீக்கப்படுவது உறுதி. ஸோ இகேஒய்சி செய்யல அப்படின்னா உங்களுடைய பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும், அட்டை ரத்தாகும், புதிய விண்ணப்பத்திற்கு தடை, பொருட்கள் மானியம் நிறுத்தம். எதற்காக இந்த புதிய கட்டாயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 34,916 நியாய விலைக் கடைகளில் ஃபிங்கர் பிரிண்ட் உண்மையான மக்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும். போலியானவர்களை தடுத்து எடுக்கிறோம். போலி ரேஷன் கார்டுகள் உள்ள போலி நபர்களை கண்டறிந்து மானிய விலையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் உண்மையான பயனாளர்களுக்கு மட்டுமே சென்றடைய இந்த 100% கைரேகை என்றது அப்டேட் அவசியம். ஸோ இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் கட்டாயம்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் மேற்கண்ட அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 100% கேஒய்சியை நீங்கள் முடிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற இருக்காங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கார்டில் கைரேகையை பதிவு செய்வது கட்டாயம். ஸோ இறந்தவர்களுடைய பெயர் நீக்கம், தடைகளும் தீர்வுகளும். போலியான மற்றும் நபர்கள் மற்றும் அட்டைகளை ஒழித்தல், இறந்தவர்களின் பெயர்களை தரவு தொகுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்குதல், மானிய பொருட்கள் உண்மையான பயனாளிகளுக்கு செல்வதை உறுதி செய்யப்பட வேண்டும். பெயர் நீக்கப்படுவதில் உள்ள சிக்கல்கள். குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் விவரங்களை இணைக்கப்படாமல் இருப்பதால் பெயர்கள் ஆங்கிலத்தில் முழுமையாக இல்லாமல் தமிழில் இருப்பது. இறந்த நபரின் சரியான ஆதார் எண்ணுடன் விவரங்களை இணைத்து பெயரை ஆங்கிலத்தில் மட்டுமே பதிவு செய்து நீக்கம் செய்ய வேண்டும். உங்கள் ரேஷன் கார்டை பாதுகாக்கும் 3 முக்கியமான வழிகாட்டி அப்படின்னா அது ஆதார் இணைப்பு. உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள அனைவரின் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா? 100% கைரேகை பதிவு. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதியப்பட்டுள்ளதா? இறந்தவர் பெயர் நீக்கம், இறந்த நபர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குதா? இது 3த்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எச்சரிக்கை, இறந்தவர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயர் நீக்கல் அப்படின்னா ஏதாவது இஷ்யூனா தயவுசெய்து இதை செக் பண்ணிக்கணும். தரவு பிழைகளும் அதற்கான தீர்வு. ஆதார் எண் இணைக்கப்படாமல் இருப்பது, 100% கேஒய்சி முடிப்பது, இது முடிச்சே ஆக வேண்டும். இறந்தவர்களின் தரவு மண்டல அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் பொழுது பெயர் ஆங்கிலத்தில் இருக்கணும். தரவுகளை தேசிய தரவுகளுடன் பொருத்தும் வகையில் கட்டாயம் ஆங்கிலத்தில் மாற்றி அப்டேட் செய்யணும். குடும்ப உறுப்பினர்களுடைய பயோமெட்ரிக், இது கண்டிப்பாக. நியாய விலைக் கடைகளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நேரில் சென்று இகேஒய்சியை பண்ணணும். இகேஒய்சி செய்ய தவறினால் என்ன நடக்குதுன்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இகேஒய்சி பதிவு செய்ய தவறுதல் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அட்டையிலிருந்து நீக்கப்படும். ரேஷன் அட்டை முழுமையாக ரத்து செய்யப்படும். ரேஷன் பொருட்கள் நிரந்தரமாக நிறுத்தப்படும். புதிய அட்டைக்கு விண்ணப்பிப்பது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தினர் அனைவரும் ஆதார் அட்டைகள் ரேஷன் அட்டையுடன் இணைக்கவும். நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் சென்று அனைவரின் கைரேகையை பயோமெட்ரிக் செய்யவும். குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால் உடனடியாக இறப்புச் சான்றிதழ் வாங்கிக்கலாம். 100% இகேஒய்சி முடிந்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் இனி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வீடியோ இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அக்கம் பக்கத்திற்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.